ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் 10ஆம் வகுப்பு பழைய பாடத்திட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு இயலை பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததாக இயல் 6ல் 2வது டாபிக் தொன்மை தமிழகம். இந்த டாப்பிக்கை நம்ம முழுமையாக படிக்க போகிறோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காதீங்க, வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தொன்மை தமிழகம் இது உரைநடை பகுதி. தமிழ்நாடு தொன்மையும் சிறப்பும் வாய்ந்தது. முதல் மாந்தன் தோன்றிய இளமுரியாவை மனித நாகரிக தொட்டில் என்பர். தமிழகம் இன்று போல் இல்லாது குமரி முனைக்கு தெற்கே இன்னும் விரிந்து குமரி மலை, பக்ருலி ஆறு முதலியவற்றை உள்ளடக்கி இருந்தது. இச்செய்தி எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிலப்பதிகார பாடல் வரிகள்ல இருக்கு. பக்ருலி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள. அடுத்ததா புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்குல் கடல் இவர்களோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள். தமிழின் தொன்மை பாருங்க. தமிழ் இனம் தனக்குவையுள்ளா ஒரு தனி இனம். தமிழர் நாகரிகம் தனி நிகரில்லா நனி தமிழர் உணவு, உடை, விருந்து, ஈகை, பொறை, நடுநிலைமை, அருள் ஆகிய பண்புகளால் சிறந்திருந்தனர். உழவையும் தொழிலையும் மதித்திருந்தனர். வினையை ஆடவர் உயிராக கருதினர். தமிழர்கள் கல்வியிலும் சிறந்து இருந்தனர். தமிழர்களுடைய வாணிகம் அறத்தின் வழியே வாணிகம் செய்தார்கள். நெல், கம்பு, சோளம், கேழ்வரகு, திணை, சாமை, வரகு முதலிய தானிய வகைகளையும் உளுந்து, கடலை, அவரை, துவரை, தட்டை, பச்சை, கொள்ளு, எள்ளு முதலிய பயிறு வகைகளையும் தமிழர்கள் விற்றார்கள். தமிழர்கள் கடல் வாணிகத்திலையும் சிறந்து விளங்கினர். பொன்னும் மணியும் முத்தும் துகிலும் கொண்டு கடல் கடந்து வாணிகம் செய்தனர். பண்டை தமிழகத்தில் துறைமுக பட்டினங்கள் பல இருந்தன. அதில் பூம்புகார் முதலான பெருநகரங்கள் வணிகர் வாழும் இடங்களாயிருந்தன. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே கிரேக்கம், ரோமாபுரி, எகிப்து ஆகிய நாடுகளுக்கு அரிசியும் மயில் தோகையும் சந்தனமும் தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்டன. அந்த காலகட்டத்தில் தமிழர்கள் கடல் கடந்து வாணிகம் செய்திருக்காங்க. தமிழின் தொன்மை. வரலாற்றாசிரியர் பலரும் கிறிஸ்துவ ஊழி தொடங்குவதற்கு முன்பே மதுரையில் தமிழ் சங்கம் இருந்திருக்க வேண்டும் என்று நவில்கின்றனர். தமிழ் கெழுக்கூடல் என்று புறநானூறும் தமிழ் வேலி என்று பரிபாடலும் மதுரை தமிழ் சங்கத்தையே குறிப்பிடுகின்றன. கூடலில் ஆழ்ந்த ஒந்தி தமிழின் என்று திருவாசகமும் பழந்தமிழை பற்றி குறிப்பிடுகிறது. உலக நாகரிகத்திற்கும் பண்பாட்டிற்கும் சிறந்த பங்களிப்பினை தமிழ் மொழி அளித்திருக்கிறது. உலகில் உள்ள உயரிய மனித இனத்தின் மரபு செல்வமாக தமிழ் மொழி விளங்குகிறது. அக்காலகட்டத்தில் ஏற்றுமதியும் இறக்குமதியும் நடந்திருக்கு. அதை கூறும் வகையில தான் பட்டினப்பாளையும், மதுரை, காஞ்சியும் அவற்றை அழகுற கூறுகிறது. இசைக்கலை. உலகில் மொழி உருவம் பெறுவதற்கு முன் இசை பிறந்துவிட்டதென்பர். மனிதன் தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்கு இசையே கருவியாக இருந்திருக்கு. பண்டைய கால தமிழர்கள் அவங்க வாழ்வுல அந்த இசை சிறந்து விளங்கி இருக்கு. அதற்கு சான்றா தொல்காப்பியமும் சங்க இலக்கியமும் சிலப்பதிகாரமும் இசை மரபுகளை வெளிப்படுத்துகின்றன. நரம்பின் மறை என்று தொல்காப்பியர் உரைப்பதன் மூலம் இசை இலக்கண நூல் உண்டென உணர முடிகிறது. மேலும் பாணன், பாடினி, கூத்தன், விரலி என்று இயலிசை நாடக கலைஞர்கள் இருந்தமையும் அறிய முடிகிறது. இன்றைய கர்நாடக இசைக்கு தாய் நம் தமிழே. பண்ணோடும் தமிழ் ஒப்பாய் என்று தேவாரம். பண்ணும் தமிழும் பிரிக்க முடியாதது என்று நவிலும். உழவு தொழில். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர். இது திருக்குறள்ல இருக்கு. தமிழர் உழுது பயிர் செய்து உலகை காக்கும் இத்தொழிலை பெரிதும் போற்றினர். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. கோடிட்டிடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இளமுரியாவை டேஸ் நாகரிகத்தின் தொட்டில் என்பர். இளமுரியாவை மனித நாகரிகத்தின் தொட்டில் என்பர். மனித நாகரிகத்தின். தனக்குவையில்லா ஒரு டேஸ் தமிழினம். தனக்குவையிலா ஒரு தனி தமிழ் இனம். இந்த பாடல் இடம்பெற்ற நூல் எது? திருவாசகமா, திருக்குறளா, தேவாரமா? பண்ணோடு தமிழ் ஒப்பா என தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல் தேவாரம். ஆப்ஷன் இ சரியான விடை. சந்திப்பிழை நீக்கி எழுதுக. மனித இனத்தின் மரபு, அது பக்கத்தில் இச்சு வரும். ஓகேவா? மரபு செல்வமாக அது பக்கத்தில் இத்து வரும். மரபு செல்வமாக தமிழ் மொழி விளங்குகிறது. அடுத்ததா ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. காவிரி பூம்பட்டினத்தில் வாணிக பொருள்கள் மண்டி கிடந்தன. தூணு இருக்கு, கிடந்ததுன்னு இருக்கு, கிடந்தன. அடுத்தது தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது. அடுத்ததா பாருங்க. தொடருக்கேற்ற வினாத்தொடர் அமைக்க. தமிழர்கள் அரபு நாட்டுடனும்
யவன நாட்டுடனும் வாணிக தொடர்பு கொண்டிருந்தார்கள். எப்படி வினாவா அமைக்கலாம்? தமிழர்கள் எந்தெந்த நாட்டுடன் வாணிக தொடர்பு கொண்டிருந்தார்கள்? 10ஆம் வகுப்பு பழைய பாடத்திட்டம் இயல் 6ல 2வது டாபிக் தொன்மை தமிழகம். இந்த டாபிக் நம்ம முழுமையாக படிச்சுட்டு அதில் இருக்கிற வினாக்களை பார்த்தோம். இந்த காணொலி பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டாபிக் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.